பாதாம் பால் வந்து ப்ளைன் பால் எப்படி எடுக்கிறதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன். இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா ஒரு 10 or 15 hours ஊற போட்டுறணும். நல்லா ஊறினா தான் பால் திக்காக கிடைக்கும். இப்போ தோலை உரிக்கணும். இப்போ பாதாமை உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ பாதாம்லே நம்மளுக்கு எவ்வளோ பால் வருதுன்னு பாருங்கள். பாதாம் போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். முதல்ல பல்ஸில் போட்டு அரைச்சிட்டு நல்லா ஊறினா தான் இப்படி நல்லா அரைக்கும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றிட்டு அரைக்க போகிறேன். பாதாம் அரைச்சிடுச்சு. இப்போ அரைச்ச பாலை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது திருப்பி இந்த இவ்வளோ இருக்கா, இது திருப்பி இதை போட்டு ஒரு வாட்டி அரைக்க போகிறேன். இதோ திருப்பி ஒரு வாட்டி போட்டு நாம் அரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த அது மீதி அரைச்சது இதையும் நம்ம வடிகட்டிட்டோம். திருப்பி நம்ம அரைச்சிட்டு நம்ம தான் இது வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. பாதாம் பால் நல்லா தேங்காய் பால் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஹோம்மேடு பாதாம் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம ப்ளைன் பால் கொல நல்லா தேங்காய் பால் மாதிரி இருக்குது பாருங்கள். இது நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். டீ கூட போட்டு குடிக்கலாம் இதில். இதோ ப்ளைன் ஹோம்மேடு பாதாம் பால் ரெடி. அந்த பருப்புக்கு இவ்வளோ வந்தது. இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலான்னா, நம்ம வாழைப்பழம் ஸ்ட்ராபெரி எல்லாம் ஸ்மூத்தி போடும்போது இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். எல்லா ஸ்மூத்திலையும் போடலாம். டீ கூட போட்டு குடிக்கலாம், பாதாம் டீ.